மாதிரி போனோம்னா நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங், பிரதீப் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அந்த டைரக்டர் சுபாரன் அவருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அது இல்லாமல் வந்து செகண்ட் டைரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய், அப்புறம் வந்து நாகராஜ். ஸோ டீம், எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம். ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி, ஒரு பக்கம் வந்து எருமட்டைக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோட டீம். ஸோ டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது வெற்றி ஆர்டிஸ்ட்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பப்பு நீங்கள் அவ்வளோ அப்பாவே சுற்றிடிக்கிறீங்க. இல்லை, அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு யாருக்கு என்ன பேஷன்? முதல்ல இந்த கதையினுடைய ஆரம்பமே சொல்லட்டுமா? ஆரம்பமே அவன் விமனை செதுக்கு, அப்புறம் கடைசி காட்சியை சொல்றது வேண்டாம். 8வது கிளாஸ் வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுறது இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணுறதே கிடையாது. இது வந்து இன்டீரியர் வில்லேஜில் வேற ஒரு நாட்டில் நடக்குதா? 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜில் வரல. இல்லைங்க, 8வது வரைக்கும் பாஸுங்க, ஆல் பாஸுங்க. சரியா சார், நறுவினா என்ன சார் மீனிங்? இந்த படத்துல நறுவினா என்ன மீனிங்? நறுவின்றது நறுமணம் தான். குழந்தைகள் நறுமணமா இருக்கணும்ன்றதுனால இந்த பப்பு வாங்க. வந்துட்டேன். இந்த படத்தில் நடிக்க காரணம் என்ன? எடுத்த உடனே 2 டபுள் எதனால சூஸ் பண்ணீங்க? உண்மையை சொல்லிட்டீங்க. சும்மா சொன்னேன், ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில் பார்த்தா இருக்கிறது பிடிக்கும். அதில் வந்து எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாருமே கேரக்டராக லைஃப் போகணுன்றக்காக இதில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கலாம்னு சொல்லி யூஸ் பண்ணதுனால நான் இதில் பார்த்தேன். பப்புக்கு என்ன வயசு? 17 31 ஆகும். இல்லை, தொடர்ந்து செகண்ட் ஹீரோவாக வருவீங்கன்னு பார்த்து முதல் ஹீரோ எப்போ ஆவீங்க? சீக்கிரம், உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமாக ஆகிடுவேன். அப்படி இல்லை, நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உண்மையாக ஆசையாக கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பார்க்குறேன். இதிலேருந்து ஹீரோவாக கடவுளுடைய பிளஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆகிடுவேன். படத்துல ஒரு சின்ன குழந்தை பச்சை கலர் பண்ணுங்க, அது எந்த மீனிங்ல வச்சீங்க? அது சிலது வந்து எங்களுக்கு புரிதல் இல்லை, அதான் கேட்குது. அதுக்குள்ளாரும் ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. சார், கடவுள் இருக்காரு வச்சிங்க, ஆனால் கடவுள் காப்பாற்றலையே. காட்டுக்கடவுள் மாதவாணி வராத இந்த ஊரில் அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை ஒரு பொண்ணு மட்டும் தான். 2வது